சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மூன்றாவது வள்ளி, மூன்றாவது மந்திரம். ஆத்மானம் ரதினம் வித்தே ஷரீரம் ரதமேவதோ புத்திம் து சாரதிம் வித்தே மனః பிரக்ரஹமேவ ச இந்திரியாணி ஹயானாஹுः விஷயாகும்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாஹுர்மணீஷிணஹ. இந்த மூன்றாவது வள்ளியினுடைய ஆரம்பமானது ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய அறிமுகமாக அமைந்தது. ரிதம் பிபந்தௌ சுக்ருதஸ்ய லோகே என்று கர்ம பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த ஷரீரில் சாயா தபௌ நிழலுக்கும் ஒளிக்கும் சமமான இரண்டு தத்துவம் இருக்கின்றது என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கு யமதர்மராஜா உண்மையில் எதை அறிமுகப்படுத்த விரும்புகிறார் என்றால் ஜீவாத்மாவை அறிமுகப்படுத்த விரும்புகின்றார். எதற்காக? இந்த ஜீவாத்மா வாழ்க்கை என்னும் ஒரு பயணத்தை செய்பவன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். இந்த பகுதியில் சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஒரு கல்பனை வர இருக்கின்றது. வாழ்க்கையையே ஒரு பயணமாக கல்பனை செய்யப்பட இருக்கின்றது. இந்த கல்பனையில் பயணி யார் என்று முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பயணியுடன் இந்த பயணி அடையப்பட வேண்டிய பரமாத்மாவும் சேர்த்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இனி இரண்டாவது மந்திரத்தில் இந்த பயணிகள் இரண்டு வகைப்படும் என்று கூறினார் யமதர்மராஜா. ஈஜானானாம் பாரம் திதீர்ஷதாம் என்று சொல்லப்பட்டது. யாகம் செய்ய விரும்புபவர்கள், இகலோக பரலோகத்தை விரும்புபவர்கள் ஒரு விதமான பயணி. பிறகு அபயம் என்று கூறுகின்ற மோட்சத்தின் கரையை அடைய விரும்புபவர்கள் இனியொரு விதமான பயணி. இரண்டு பேர் இரண்டு விதமான முடிவுக்கு செல்ல விரும்புகிறார்கள் என்றால் அந்த இரண்டு பேரும் ஒரே பாதையில் போக முடியுமா? ஒருவர் வடக்கே இருக்கின்ற ஒரு ஸ்தலத்திற்கு செல்ல விரும்புகிறார், ஒருவர் ராமேஸ்வரம் செல்ல விரும்புகிறார். ஒரே ஒரு வாகனத்தில் செல்ல முடியாது. காரணம், இருவர் அடைய இருக்கின்ற குறிக்கோள் வேறு. ஆகவே அவர்களுடைய மார்க்கம் சாதனைகளும் வேறாக இருக்கும்.
ஈஜானானாம் சேதுகு என்ன? சேதுகு என்றால் மார்க்கம். யாகம் செய்து இகலோக பரலோகத்தை அடைய விரும்புபவர்களுக்கு மார்க்கம் நாச்சிகேதம். நாச்சிகேதம் என்றால் விதவிதமான யாகங்கள் தான், அல்லது சுருக்கமாக கூறினால் கர்ம செயல். பிறகு இந்த இகலோக பரலோக வேண்டாம் என்று முடிவு செய்பவர்களுக்கு அல்லது அபயத்தை அடைய விரும்புபவர்களுக்கு எது மார்க்கம்? அக்ஷரம் பரம் பிரம்ம. அந்த பரபிரம்மத்தை பற்றிய ஞானமே அவர்களுக்கு மார்க்கம் என்று 2 வித பயணிகள், 2 வித மார்க்கங்கள் சொல்லப்பட்டது. இனி 3வது மந்திரத்திலிருந்து இந்த ரத கல்பனையானது வருகின்றது. முதலில் நாம் இந்த ரதம், ஷரீரம் என்றெல்லாம் இங்கு உவமைப்படுத்தி கூறப்படுகின்றது. அவைகளை பார்த்துவிட்டு இந்த ஸ்லோகத்திற்குள் செல்வோம். இந்த 2 மந்திரங்களில் 6 விதமான உவமை சொல்லப்படுகின்றது. ஒவ்வொன்றாக நாம் பார்த்து ஏன் அப்படி சொல்கின்றது என்ற கருத்தையும் பார்ப்போம். நம்முடைய ஸ்தூல சரீரம் ரதத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அது முதல் உவமானம். நம்முடைய ஸ்தூல சரீரம் ரதத்திற்கு உவமானமாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்றால் அந்த பயணத்திற்கு ஒரு வாகனம் தேவை. வாகனம் இல்லாமல் பயணம் செய்ய முடியாது. ஆகவே ஜீவாத்மாவினுடைய பயணம் என்ற வாழ்க்கைக்கு துணையாக, வாகனமாக இருப்பது நம்முடைய சரீரம். இரண்டாவதாக, இந்த ஜீவாத்மா ரதத்தில் அமர்ந்திருப்பவன், ரத சுவாமி, யஜமானன். ரதத்திற்குள் அமர்ந்திருக்கின்ற யஜமானன் ஜீவாத்மா. இது 2வது உவமை. 3வது, ரதத்தை ஓட்டுகின்றவனுக்கு தேரோட்டி அல்லது சாரதி என்று சொல்லப்படுகிறது. அந்த சாரதி புத்திக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. நம்முடைய புத்தி அந்த தேர் ஓட்டத்தில் இருக்கின்ற சாரதி. 4வதாக, சாரதி கையில் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த கடிவாளம் நம்முடைய மனதிற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. நம்முடைய மனம் சாரதி வைத்துள்ள அந்த கடிவாளம். 5வதாக, சாரதியானவன் ஒரு பாதையில் தான் அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்ல முடியும். அந்த பாதை விஷயங்கள். பாதை, குதிரை செல்கின்ற பாதை விஷயங்களாக சொல்லப்படுகின்றது, நாம் அனுபவிக்கின்ற விஷயங்கள். 6வதாக, குதிரைகள் இருந்தால்தானே இந்த ரதமானது செல்லும். அந்த 5 குதிரைகள் 5 இந்திரியங்களாக சொல்லப்படுகிறது. இந்த 6 விதமான உவமானம் சொல்லப்படுகின்றது. எதற்கு? ஒருவன் ரதத்தை ஓட்டி செல்வதற்கும் ஜீவாத்மாவினுடைய பயணத்திற்கும் உதாரணமாக சொல்லப்படுகிறது. நாம் முதலில் எந்த சாமானிய தர்மத்தினால் இவ்விதம் சொல்லப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு மனிதனை, ஒரு மாணவனை இவன் சிங்கம் போன்றவன் என்று சொன்னால் சாமானிய தர்மம் சொல்ல வேண்டும். சிங்கத்தை போன்று பயமில்லாமல் இருக்கின்றான், எறும்பை போன்றவன் என்றான் சுறுசுறுப்பாக இருக்கின்றான் என்று ஒரு சாமானிய தர்மம் சொல்ல வேண்டும். எந்த சாமானிய தர்மத்தினால் இவ்விதம் கற்பனை செய்யப்படுகிறது என்று பார்ப்போம். பிறகு இந்த மந்திரத்திற்குள் செல்லலாம். முதலில் ஷரீரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ஷரீரம் என்பது ஜடமானது, நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் அறிவுடையது போல் அது செயல்பட்டாலும் உண்மையில் இந்த ஷரீரமானது ஜடஸ்வரூபம், ஜடமானது. அதே போல ஒரு தேரானது, வாகனமானது ஓடினாலும் கூட நமக்கு தெரியும்
அது செயல்பட்டாலும் அது ஜடமானது தான். காரணம் என்ன? அந்த வாகனத்திற்குள் யாரோ ஒருவன் அமர்ந்து அதை ஓட்டிக்கொண்டு செல்வதனால்தான் அது நகர்கிறது. சுயமாக அது நகர்வதற்கு தகுதியோ சக்தியோ கிடையாது. அதே போல இந்த ஷரீரம் ஜடமானது. இந்த ஷரீரத்துக்குள் யாரோ இருக்கும் வரை இந்த ஷரீரமானது ஓடிக்கொண்டு இருக்கும். அவன் இந்த ஷரீரத்தை விட்டு இறங்கி சென்று விட்டால் இந்த ஷரீரமும் நின்றுவிடும். தேர் நின்று விடுவது போல இந்த ஷரீரமும் நின்றுவிடும். ஆகவே ஷரீரமும் ஜடம், தேரானது ஜடமாக இருக்கின்றது. ஆகவே அந்த தேர் ஜடமான வாகனம், ஜடமான ஷரீரத்திற்கு ஒப்பிடப்பட்டது. இரண்டாவதாக ஜீவாத்மாவை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தேருக்குள் 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்று தேரை ஓட்டுபவன், இனி ஒன்று அதற்குள் அமர்ந்திருப்பவன். பின்னாடி சீட்டில் அமர்ந்திருப்பவன், முன்னாடி பகுதியில் அமர்ந்து தேரை ஓட்டுபவன். இந்த தேரோட்டி என்பவன் எதற்காக இருக்கின்றான்? பின்னாடி அமர்ந்திருக்கும் எஜமானனுக்காக இருக்கின்றான். இந்த ஷரீரம் யாருக்காக என்றால் தேரோட்டிக்காக அல்ல. தேர் தேரோட்டிக்காக அல்ல. அந்த தேர் யாருக்காக? அந்த எஜமானனுக்காக. அந்த தேர் எஜமானனை சார்ந்தது. அந்த எஜமானன் தான் அந்த தேரை வாங்கியிருக்கான். அவனுக்கு ரொம்ப பணம் இருந்தால் நல்ல தேர் வாங்குவான். சாதாரண பணம் இருந்ததுன்னா சாதாரண தேர் வாங்குவான். இந்த காலத்தில் காருன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம தேரையே வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது தேரை சொல்கிறதுல. காருக்கும் தேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, நம்ம பார்ப்போம். இப்போ நல்ல புண்ணியம் ரொம்ப இருந்ததுன்னா நல்ல தேரை, ரொம்ப காலம் உழைக்கிற தேரை வாங்குவான். புண்ணியம் ரொம்ப இல்லை அப்படின்னா கொஞ்ச நாளாக ஓடுற தேர் தான் வாங்க முடியும். ஆகவே அந்த தேரை உடையவன் எஜமானன். அதே போல இந்த ஷரீரத்திற்கு உரியவன் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தன்னுடைய பாவ புண்ணியத்துக்கேற்றபடி ஷரீரத்தை வாங்கி வைத்துள்ளான். ஆகவே இந்த ஷரீரத்தினுடைய எஜமானன் ஜீவாத்மா. அதே போல தேரினுடைய எஜமானன் இங்கு ஜீவாத்மாவுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இனி அடுத்ததாக புத்திக்கு வருவோம். புத்தி எதற்கு உவமையாக சொல்லப்படுகிறது? சாரதி. இந்த எஜமானன், முதல்ல தேருக்கு போவோம். இந்த எஜமானன் தேரில் அமர்ந்து கொண்டு ஒரு இடத்துக்கு போக விரும்புகின்றான். அவன் என்ன செய்து விடுவான்? அந்த சாரதியிடம், தேரோட்டியிடம், நீ இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு அவன் அமர்ந்திருப்பான். இந்த எஜமானனை அவன் விரும்பிய லட்சியத்தில் கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு யாரை சார்ந்தது? அந்த சாரதியை சார்ந்தது. சாரதிதான் அந்த தேரை அந்த எஜமானனோடு சேர்ந்து, எஜமானனை தூக்கி வெளியே விட்டுட்டு தேரை மட்டும் கொண்டு போய் விடக்கூடாது. எஜமானனோடு சேர்ந்து பத்திரமாக எஜமானன் விரும்புகின்ற லட்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற முக்கியமான பொறுப்பு யாரிடம் இருக்கின்றது? சாரதியிடம் இருக்கின்றது. இந்த சாரதி தான் மார்க்கத்தை தெரிந்து, இந்த எஜமானனுக்கு ஒன்றும் தெரியாது, எந்த ரூட்டில் போகணும் எப்படி போகணும்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரியாது. ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. டிரைவர் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த இடத்துக்கு போகணும்னு அவர்கள் விரும்பினால் அந்த சாரதியினுடைய கடமை என்ன? அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை அடைய விரும்புகின்றோமோ அந்த விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது. நமக்கு புத்தியானது அதை அடைகின்ற உபாயத்தையும் மார்க்கத்தையும் தெரிந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்ம புத்தி தான், நம்முடைய அறிவு தான் நம்மை நம்முடைய லட்சியத்தில் அடைய வைக்கும். சும்மா விருப்பம் மட்டும் இதை நான் அடையணுங்கிற எண்ணம் மட்டும் போதாது. அந்த எண்ணத்தோடு அதற்கான மார்க்கம், அறிவு இவைகளெல்லாம் தேவை. ஜீவாத்மாவை லட்சியத்தில் அடைய வைக்கும் பொறுப்பு புத்திக்கு இருக்கின்றது. எப்படி?
தேரோட்டியினுடைய பொறுப்பு எஜமானனை அவன் விரும்பிய இடத்திற்கு கொண்டு சேர்ப்பது போல. இனி அதற்கு அடுத்த கருத்து, இந்த தேரோட்டியானவன் சாரதியானவன் எஜமானனை அவன் விரும்பிய லட்சியத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது உண்மையாக இருந்தாலும், சாரதிக்கே முழுமையா 100% சாரதிக்கே முழுமையா சுதந்திரம் இருக்கா எஜமானனை கொண்டு போய் சேர்த்து தன்னுடைய இடத்தில் சேர்த்துவதற்கு? கிடையாது. சாரதியானவன் இந்த ரதத்தில் அமர்ந்திருப்பவனை ரதத்தின் மூலமாக கொண்டு செல்ல வேண்டுமானால் சாரதி யாருடைய துணை நாட வேண்டும் என்றால் குதிரைகளினுடைய துணை சாரதிக்கு தேவை. ஆகவே இந்த சாரதியானவன் குதிரைகளை துணையாக கொண்டுதான் எஜமானனை எங்கு சேர்த்துவான்? அவனுடைய லட்சியத்தில் கொண்டு சேர்த்த முடியும். சாரதி இருந்தால் தான் லட்சியத்திற்கு செல்ல முடியும். ஆனால் சாரதி மட்டும் போதாது, சாரதிக்கு துணையாக அமைவது குதிரைகள். இந்த எஜமானனுக்கு நேரடியாக துணையாக அமைவது யார்? சாரதி. இந்த சாரதிக்கு துணையாக இருப்பது யார்? குதிரைகள். குதிரைகளினுடைய துணை கொண்டுதான் சாரதியானவன் இந்த தேரை இழுத்து கொண்டு செல்ல முடியும். அதே போல நம்முடைய புத்தியானது, இப்போ நம்ம சரீரத்துக்கு வந்துடுறோம், நம்முடைய புத்தியானது இதுதான் என்னுடைய லட்சியம் என்று முடிவு செய்தாலும் கூட அந்த புத்தியிடம் முழு சுதந்திரம் கிடையாது. இந்த புத்தி என்ன செய்ய வேண்டும்? இந்திரியங்களினுடைய துணை கொண்டுதான் இந்த புத்தியானது அதனுடைய லட்சியத்தை சாதிக்க முடியும். இந்திரியங்களெல்லாம் புத்திக்கு துணை புரியவில்லை என்றால் புத்தி இருந்தும் நமக்கு பயன் கிடையாது. ஆகவே புத்தியானது இந்திரியங்களினுடைய துணை கொண்டுதான் இந்த சரீரத்தை இழுத்து கொண்டு செல்ல முடியும். அதாவது ஏன் குதிரைகளும் இந்திரியங்களும் ஒப்பிடப்படுகிறது என்றால், குதிரை தேரை இழுத்துட்டு போறது போல இந்த உடலை இழுப்பது நம்முடைய இந்திரியங்கள். நம்மளுடைய இந்திரியங்கள் எந்த பொருளை அனுபவிக்க விரும்புகின்றதோ அந்த இடத்திற்கு இந்த உடல் இழுக்கப்படுகின்றது, நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ. இப்போ சாஸ்திரம் கேட்கணும்னு காது விரும்புது, மனது விரும்புகிறது என்றால் அந்த இந்திரியமானது இந்த இடத்திற்கு இந்த சரீரத்தை இழுத்து வருகிறது. இதே போல நம்முடைய விருப்பம், புத்தி நம்மளுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் அல்லது இந்திரியத்தினுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் இந்த சரீரமானது இழுக்கப்படுகின்றது. நல்ல விஷயத்துக்கும் சரி, தவறான விஷயத்திற்கும் சரி. ஆகவே இந்திரியம்தான் நம்முடைய சரீரத்தினுடைய செயலுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே குதிரைகள் இந்திரியத்துடன் ஒப்பிடப்படுகின்றது. இனி அடுத்ததாக மனதிற்கு வருவோம். முதலில் தேருக்கு செல்லலாம். இந்த ரதத்தில் தேரோட்டியானவன் குதிரையினுடைய துணை கொண்டுதான் லட்சியத்திற்கு எடுத்து செல்வான் என்று பார்த்தோம். ஆனால் இந்த தேரோட்டி நேரடியாக குதிரையோடு சம்பந்தம் வைத்துள்ளானா என்றால் கிடையாது. அவன் இருக்கின்ற இடத்திற்கும் குதிரைக்கும் ஒரு கயிறு சம்பந்தப்படுத்தியுள்ளது. அந்த கயிறுக்கு தான் கடிவாளம் என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த தேரோட்டியானவன் கடிவாளத்தினுடைய துணை கொண்டுதான் குதிரையை அடக்க முடியும். கடிவாளம் கையில் இல்லை அப்படின்னா குதிரையை அடக்க முடியாது. குதிரையினுடைய துணை கொண்டுதான் இந்த தேரோட்டி செலுத்துகின்றான், ரதத்தை செலுத்துகின்றான் என்றாலும் அந்த கடிவாளத்தை வைத்துத்தான் குதிரையை அவன் கையாளுகின்றான். அதே போல நம்முடைய புத்தியானது இந்திரியத்தை நேராக கட்டுப்படுத்த முடியாது, மனதின் மூலமாகத்தான் இந்திரியத்தை பிடிக்க முடியும். இந்த மனசை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்திரியத்தை பிடித்து விடலாம். ஆகவே இந்திரியத்திற்கும் புத்திக்கும் இடையில இருக்கிறது மனம். புத்தியானது மனதினுடைய துணை கொண்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்துகின்றது, இந்திரியத்தை பிடிக்கின்றது. எப்படி?
தேரோட்டியானவன் கடிவாளத்தினுடைய துணை கொண்டு குதிரைகளை அடக்குவது போல. கடிவாளம் ரொம்ப தேரோட்டியினுடைய கைக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்குவோம், குதிரை அங்கும் இங்கும் இழுத்தாலும் ஓரளவு அந்த குதிரையை நாம் கட்டுப்படுத்தி விட முடியும். கடிவாளம் சரியா இல்லைன்னு வச்சுக்குவோம், பிறகு என்ன ஆகும்? அவன் கடிவாளத்தை இழுத்தா அப்படின்னா அது குதிரையோடு நன்கு சம்பந்தப்படுத்தவில்லை என்றால் அந்த குதிரையை இவனால் கட்டுப்படுத்த முடியாது. இது கடிவாளமும் நமக்கு முக்கியம். ஆகவே கடிவாளத்தை மனதிற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இனி இந்த தேரோட்டியானவன் ஒரு பாதையில் தான் செல்ல வேண்டும். அந்த பாதை இந்திரியங்கள் அனுபவிக்கின்ற விஷயங்களாக சொல்லப்படுகிறது. இந்த குதிரைகள் செல்கின்ற பாதை சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற உலகம், விஷயங்கள். இந்த குதிரை அடக்கப்பட்ட குதிரையாக இருந்தால் ஒழுங்கான விஷயங்களுக்கு போகும். அடக்கப்படாத குதிரைகளாக இருந்தால் ரோட்டுக்கும் கீழே போயிட்டு இருக்கும், ஒழுங்கான ரோட்ல பாதையில் அது போகாது. இந்திரியங்கள் அடக்கப்பட்டிருந்தால் ஒழுங்கான விஷயத்துக்குள்ள போகும், அடக்கப்படவில்லை என்றால் ஒழுங்கற்ற விஷயங்களில் இந்திரியங்கள் சென்று கொண்டு இருக்கும். இந்த சரீரம் ஒழுக்கமில்லாத இடத்தில் சென்று கொண்டு இருக்கும். இவ்விதம் இந்த கற்பனையானது இந்த 2 மந்திரங்களில் செய்யப்படுகிறது. இப்படி செய்வதனால் என்னென்ன கருத்துக்கள் நமக்கு போதிக்கப்படுகின்றன என்பது அடுத்த மந்திரங்களில் வரும். இங்கு வெறும் கற்பனை மட்டும் செய்யப்படுகின்றது. அடுத்த மந்திரத்தில் தான் இவ்விதம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பயணமாக கற்பனை செய்வதனுடைய நோக்கம் என்ன, என்னென்ன வேல்யூஸ், பண்புகள் வலியுறுத்தப்படுகிறது என்பது அடுத்த மந்திரத்தில் வரும். அதை நாம் அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம். இப்பொழுது இந்த மந்திரத்திற்குள் செல்வோம். 3வது மந்திரம். ஆத்மானம் ரதினம் வித்தி. ஆத்மானம் என்றால் ஜீவாத்மாவை. இங்கு ஆத்மானம் என்றால் ஜீவாத்மா. ஜீவாத்மாவை. ரதினம் என்றால் ரதத்தில் உள்ளவனாக, எஜமானனாக. வித்தி, நீ அறிந்து கொள். வித்தி என்றால் நீ அறிந்து கொள். ஜீவாத்மாவை ரத சுவாமியாக, ஒரு தேரினுடைய எஜமானனாக அறிந்து கொள். ரதினக, ரதினம் என்றால் ரதத்தை உடையவன், ரதத்தினுடைய சொந்தக்காரன், ரதத்தை வாங்கியவன். ரதினம். இந்த ஜீவாத்மா தானே தன்னுடைய பாப புண்ணியத்தினால் இந்த சரீரத்தை வாங்கியது. அதனால நம்ம சரீரத்தில் ஏதாவது கோளாறு இருந்ததுன்னு வச்சுக்குவோம், அது என்ன, நம்ம வாங்கினது அப்படித்தான். வாங்கும்போது ஒழுங்கா பார்த்து வாங்கியிருக்கணும். நல்லா சம்பாரிச்சிருந்தா நல்லது வாங்கியிருப்போம், சம்பாரிச்சதுக்கு அளவா வாங்கியிருக்கோம். ஆகவே இந்த ஷரீரம் ஜீவாத்மா வாங்கியது. ரதினம் என்றால் ஷரீரத்தை, ரதத்தை உடையவன், ரதத்திற்கு சொந்தக்காரன் என்று பொருள். அந்த ரதத்திற்கு சொந்தக்காரனான எஜமானன் யார்? ஜீவாத்மா. இது அடுத்தது. ஷரீரம் ரதம் ஏவது. ஷரீரம் தெரிந்ததுதான், இந்த உடல். ரதம் ஏவ, ரதம் தான். ஏவ என்றால் ரதமாக சொல்லப்படுகிறது. வித்தி. இந்த ஸ்தூல சரீரம் ரதத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இனி அடுத்தது. புத்திம் து சாரதிம் வித்தி. புத்தியை, புத்திம் என்றால் புத்தியை, சாரதிம், சாரதி என்றால் தெரிந்ததுதான். சாரதிங்கிற வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும், தேரோட்டி. பார்த்த சாரதின்னு சொல்றமே, பார்த்தனுக்கு தேரோட்டியாக இருப்பதனால் பகவானுக்கு, கிருஷ்ணனுக்கு அந்த பெயர். சாரதிம் என்றால் தேரோட்டி. புத்தியை தேரோட்டியாக வித்தி. வித்தி என்றால் அறிவாயாக.
மனக மனம், பிரக்ரகம் ஏவச்ச. பிரக்ரகம் என்றால் கடிவாளம். மனதை கடிவாளமாக வித்தி அறிந்துகொள். மனக பிரக்ரகம் ஏவச்ச. கடிவாளம் என்பது தேரோட்டியையும் குதிரையையும் சம்பந்தப்படுத்துவது. இங்கு நம்முடைய வாழ்க்கையில் புத்தியையும் இந்திரியத்தையும் சம்பந்தப்படுத்துவது மனம். புத்திக்கும் இந்திரியத்திற்கும் இடையில் இருப்பது மனம். அப்படிப்பட்ட மனதை கடிவாளமாக அறிந்துகொள். இனி அடுத்த மந்திரம். இந்திரியாணி ஹயான் ஆகுகு. இந்திரியங்கள், இந்திரியாணி என்றால் இந்திரியங்கள், ஹயான், ஹயக என்றால் குதிரை, ஹயான் என்றால் குதிரைகளாக, ஆகுகு சொல்கிறார்கள். ஹயக்ரீவக அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போமே. கிரீவக என்றால் கழுத்து, குதிரை கழுத்தை உடையவர் ஹயக்ரீவக. ஹயக என்றால் குதிரை, ஹயான் என்றால் குதிரைகளாக, ஆகுகு என்றால் கூறுகிறார்கள். யமதர்மராஜா அவருடைய கற்பனை அல்ல, அவரு இதை கேட்டதை அவரு சொல்றார். ஆகவே ஆகுகு இவ்விதம் கூறுகிறார்கள். அடுத்தது விஷயான். விஷயான் என்றால் விஷயங்களை. தேஷு கோச்சரான். தேஷு என்றால் குதிரைகளினுடைய, குதிரைகளுக்கு, கோச்சரான் குதிரைகளினுடைய மார்க்கம், விஷயான் விஷயங்களாக, ஆகுகு அல்லது விதி விஷயங்களாக தெரிந்துகொள். இந்த தேர் செல்கின்ற பாதை நாம் நம்முடைய இந்திரியங்கள் அனுபவிக்கின்ற விஷயங்கள். இதோடு 6 விதமான உவமானமும் கூறப்பட்டது. இனி 2வது வரியில் இந்த ஆத்மானம் ரதினம் வித்தி என்று ஆரம்பித்தார். அப்பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வந்து விடலாம். இந்த பயணியானவன் ஜீவாத்மாவா பரமாத்மாவாங்கிற சந்தேகம் வந்துடலாம். ஏன்னா வெறும் ஆத்மான்னு சொல்லியாச்சு. ஆத்மான்னு சொல்ற வார்த்தை பொதுவாக பரமாத்மாவை தானே குறிக்கும். ஆகவே அந்த குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக யமதர்மராஜா அந்த ஆத்மாவை ஜீவாத்மாதான் ரத சுவாமி என்பதை விளக்குகின்றார். இங்கு கூறப்பட்டுள்ள ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தா. இங்கு சொல்லப்படுகின்ற ஆத்மா போக்தா. அபோக்தா பரமாத்மா. போக்தா என்றால் கர்ம பலனை அனுபவிப்பவன், கர்ம பலத்தை செய்பவன். இங்கு போக்தா என்றால் இந்த பயணத்தை அனுபவிப்பவன். இப்போ பயணம் பண்ணும் பொழுது அந்த சாரதி சொல்றானா, எனக்கு ட்ரிப்பு ரொம்ப சௌரியமா இருந்ததுன்னு சொல்லி. ஏன்னா அவன் தான் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போறான். அந்த உள்ள இருக்கின்ற எஜமானன் தான் சொல்றான், என்னோட ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. பயணம், அந்த பயணத்தை அனுபவிப்பது யார்? பயணத்தை அனுபவிக்கின்ற போக்தா தான் இங்கு சொல்லப்படுகின்றது ஆத்மா என்ற சப்தத்தில். பிறகு இந்த போக்தாவை பற்றிய விளக்கம். இந்த போக்தா எப்படிப்பட்டவன்? ஆத்ம இந்திரிய மனோயுக்தம். இந்த பெரிய சொல்லுல முதல் சொல் ஆத்ம என்ற சொல் ஸ்தூல சரீரத்தை குறிக்கின்றது. ஆத்ம என்றால் ஸ்தூல சரீர, இந்திரிய இந்திரியங்கள், மன மனம் யுக்தம் இதனுடன் கூடிய போக்தா. ஸ்தூல சரீர, இந்திரிய, மனம், புத்தியும் சேர்த்தி கொள்ள வேண்டும். புத்தி, அகங்காரம், சித்தம், இப்படிப்பட்ட ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துடன் யுக்தம் என்றால் கூடியவன் போக்தா. இங்கு சொல்லப்படுகின்ற எஜமானன் நிர்குணமான பரம்பொருள் சைத்தன்யம் அல்ல. இந்த சரீரம், இந்திரியம், மனம் இவைகளுடன் கூடிய போக்தாதான் இங்கு எஜமானனாக இருக்கின்றான். பயணத்தை செய்கின்ற பயணி.
இப்போ இங்கு பயணி யார் என்றால் சம்சாரி ஜீவாத்மா. அப்படித்தான் சங்கரர் சொல்றார். பயணிகள் எல்லாமே சம்சாரின்றார். யாரெல்லாம் பயணம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சம்சாரின்றார். காரணம் என்ன? எனக்கு இங்க திருப்தி இல்லை, அதனால பயணத்தை மேற்கொள்கின்றேன். ஜேர்னி செய்யறோம் அப்படின்னு சொன்னாவே திருப்தி இல்லாததுனால தானே. ஆகவே சம்சாரி போக்தா, சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டிருப்பவன். இதெல்லாம் யார் கூறுகிறார்கள்? மணீஷினக ஆகுகு. மணீஷினக என்றால் ஞானிகள். மணீஷினக ஞானிகள் இவ்விதம் கூறுகிறார்கள். ஆகுகு. மணீஷா என்றால் புத்தி ஞானம். மணீஷினக என்றால் அந்த ஞானத்தை உடையவர்கள். இவ்விதம் ஆகுகு என்றால் கல்பனை செய்கிறார்கள். வாழ்க்கையையே ஒரு பயணமாக ஞானிகள் இவ்விதம் கல்பனை செய்கிறார்கள். தமிழ்ல கற்பனைன்னு சொல்லுவோம், சமஸ்கிருதத்துல கல்பனா. கல்பனா என்றால் நம்ம தமிழ்ல சொல்ற கற்பனை. இவ்விதம் அவர்கள் வாழ்க்கையை இவ்விதம் கூறுகிறார்கள். வாழ்க்கையை ஒரு பயணமாக கூறுவதன் மூலமாக என்ன பிரயோஜனம்? அல்லது இங்கு யமதர்மராஜா என்னென்ன சாதனைகளை கூறுவதற்காக இதை சொல்கிறார்கள்? இங்கு இந்த கற்பனை செய்யப்பட்டதனுடைய பர்பஸ், காரணமே சில சாதனைகளை சொல்வதற்காக. அந்த சாதனைகள் தொடர்கின்றது அடுத்த மந்திரத்தில். 5வது மந்திரம். யஸ்த்வபிஞானவான் பவதி அயுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாண்யவஸ்யானி துஷ்டாஸ்வா இவ சாரதேஹே. முதலில் நாம் விளக்கத்தை பார்த்துவிட்டு இந்த மந்திரத்திற்குள் செல்வோம். ஒரு பயணம் நன்கு அமைய வேண்டுமென்றால் என்னென்ன நிபந்தனைகள், என்னென்ன கண்டிஷன் இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஒருவர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். ஒரு எஜமானன் வீட்டிலிருந்து ரதத்தில் ஏறி ஒரு இடத்துக்கு போய் சேர விரும்புகிறார். அவர் சக்சஸ்ஃபுல்லாக அந்த இடத்துக்கு போய் வெற்றி அடைய வேண்டுமென்றால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும்? அவைகளே தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உள்ள நிபந்தனைகள். முதல்ல ரதத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ரதம் அவருக்கு எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல ரதம் குட் கண்டிஷனில் இருக்கணும். இந்த ரதத்தில் இருக்கிற அந்த அச்சாணின்னு ஒன்று இருக்கு, இந்த சக்கரத்தை கனெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்குவோம். சாரதி குதிரை எல்லாம் நல்லா இருக்குது. பாதி தூரத்தில் என்ன ஆகும்? ஒரு சக்கரம் வடக்கு போகும், இனி ஒரு சக்கரம் தெற்கு திசையை நோக்கி போயும். ஆகவே முதல்ல இந்த ரதமானது நல்ல கண்டிஷனில் இருக்கணும், சரியாக இருக்க வேண்டும். ரதம் பழுதுபட்டு விட்டால் இந்த ரதத்தில் அமர்ந்திருப்பவன் ரதத்தை பயன்படுத்த முடியாது. அதே போல நம்முடைய ஷரீரம் ரதத்திற்கு உதாரணம் என்று கூறினால், நம்முடைய ஷரீரத்துக்கு என்ன கண்டிஷன், என்ன நிலை தேவை என்றால், நமக்கு தேவை இந்த ஷரீரத்தில் ஆரோக்கியம்தான். இந்த ஆரோக்கியம் எதற்கு அப்படின்னு சொன்னால், போகத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஷரீரத்துக்கு பலம் ஆரோக்கியம் தேவை. அதே சமயத்தில் ஞானத்தை அடைய வேண்டுமென்றால், மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமென்றாலும் சில சாதனைகள் செய்வதற்காக இந்த ஷரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால தான் உபனிஷத்தினுடைய சாந்தி பாடங்கள் எங்களுடைய அங்கங்களுடன் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஸ்திரைஹி அங்கைஹி, ஸ்திரமான அங்கங்களுடன் இருக்க வேண்டும் என்று ஏன் பிரார்த்திக்கப்படுகின்றது? போகத்தை அனுபவிப்பதற்கல்ல. ஷரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தால்தான் நாம் ஏதாவது நல்லதோ கெட்டதோ செய்ய முடியும்.
நல்லது செய்யறதுனாலும் கூட சரீரத்தில் ஆரோக்கியம் தேவை. ஆகவே சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அது முதல். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, சாதாரண விஷயம்தான். இருந்தாலும் இதுவும் ஒரு கருத்து தான். இந்த சரீரத்துக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆரோக்கியத்துக்கு அளவு தான் இந்த சரீரத்தை பாதுகாக்கணும். இப்போ சில பேர் இந்த காரை எப்படி வச்சுக்குவாங்க தெரியுமோ, காருக்கு வந்துடுவோம், அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு வருவோம், எப்போ பார்த்தாலும் அதை அழகுபடுத்துறதுலையே இருப்பார்கள். அதை பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கிறது, அது ரொம்ப அதிகம். சில பேர் அவர்களுடைய காரை கண்டுக்கவே மாட்டார்கள். ஒர்க் ஷாப்பில் கட்டி இழுத்துட்டு போகிற வரைக்கும் அது வீட்லேயே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காரை வீட்டில் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விடணும். அந்த அளவும் இருக்கக்கூடாது. இப்போ என்ன செய்யணும், இந்த சரீரத்தை ரொம்ப மோசமாக போகிற அளவுக்கும் வச்சுக்கக்கூடாது. அல்லது எப்போ பார்த்தாலும் சரீரத்தில் பவுட்ரு ஓட்டே இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு செய்யக்கூடாது. அதிகமாக இந்த சரீரத்துக்கு போகம் கொடுத்தாலும் அது அதிகமாக, அதுக்கு தான் மோகம்னு பேர். ஒரு பொருளுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். அதே சமயத்தில் அதை கவனிக்காமையும் விடக்கூடாது. நான் இந்த சரீர அபிமானத்தை விடணும், அன்னமய கோஷத்திலிருந்து நான் தாண்டணும், அதனால் நான் இந்த சரீரத்தை கவனிக்க மாட்டேன்னு விடக்கூடாது. இந்த சரீரம் தர்ம சாதனம்னு சொல்லப்படுகிறது. தர்மத்திற்கு சாதனம் இந்த சரீரம். ஆகவே இதெல்லாம் பெரிய கருத்து அல்ல, இருந்தாலும் ஒரு கருத்து. இந்த சரீரத்தினுடைய ஆரோக்கியம் தேவை. இங்கு நான் கூற வருகின்ற கருத்து என்னவென்றால், ஆரோக்கியத்துக்கு அளவாக தான் சரீரத்தில் கவனம் இருக்கணும், அதுக்கு மேலே சரீரத்துக்கு கவனம் இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே கருத்து. நம்ம அதுக்கு மேலே சரீரத்துக்கு கவனம் கொடுத்துட்றோம். அதனுடைய ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆரோக்கியத்துக்கு அளவாக இந்த சரீரத்துக்கு கவனம் நாம் செலுத்த வேண்டும். அது போதும், நம்மளுடைய ஜேர்னிக்கு, பயணத்துக்கு அது போதும். இனி இரண்டாவது தேரோட்டிக்கிட்ட வருவோம். இப்போ தேரோட்டியானவன், இந்த எஜமானனுக்கு ஒரு வேலை இல்லை. எஜமானனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, அவன் போக்தா. பேசாமல் உள்ளே உட்காந்துட்டு போய் சேர இடத்துல போய் சேர்ந்தா போதும். அவனுக்கு ஒரு சாதனையும் தேவையில்லை. மற்ற ஆளுக தான் சாதனை செஞ்சுட்டு இருக்கணும். இந்த தேரோட்டிக்கு என்ன தேவை? தேரோட்டியானவன் எஜமானனை கொண்டு போய் இந்த சரீர ரதத்தில் எடுத்துட்டு போய் சேர்த்தணும்னு சொன்னா, இந்த தேரோட்டிக்கு முதல் அறிவு எங்கு போக வேண்டும்ங்கிற அறிவு தேவை. அப்பதான் அவன் ஒழுங்கா ஓட்டிட்டு போவான். சாத்தியம், இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த தேரோட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவன் அந்த தேரையே ஓட்டிட்டு போக முடியும். அந்த இடத்துக்கு போகணுங்கிற சாத்திய ஞானம் மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான மார்க்கத்தையும் தெரிஞ்சிருக்கணும். சாதன ஞானம், சாத்திய ஞானம், சாதன ஞானம். இந்த இடத்துக்கு போகணுங்கிற அறிவுனால மட்டும் அவன் ஒழுங்கா தேர ஓட்டிட்டு போயிட முடியாது. இந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற அந்த மார்க்கத்தை பற்றிய அறிவும் தேவை. இப்ப பாதி வழியில போன உடனே அவனுக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம், மார்க்கம் தெரியல. பொதுவா எஜமானன் என்ன சொல்லிடுவார், இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிடுவார். அந்த சாத்தியம் தெரிஞ்சு போச்சு, எஜமானனிடமிருந்து தெரிஞ்சிட்டார். யார்? சாரதி. மார்க்கம் தெரியல அப்படின்னு சொன்னா, உலகம் உருண்டதானே, போய் பார்ப்போம், எப்படியும் போய் சேர்ந்துருவோம்ட்டா போறது. அவன் எப்போ போய் சேருவான்? என்ன செய்யணும்? போற வழியில கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். இந்த இடத்துக்கு எது மார்க்கம் என்று 4 பேர்த்திட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போகணும். அதே போல இந்த புத்தி என்ன செய்யணும்? புத்தி போக வேண்டிய இடம் தெரிஞ்சாலும் கூட அதற்கு இதுதான் மார்க்கம் என்று சாஸ்திர ஆச்சாரியருடைய உதவியை புத்தி நாடணும். இந்த புத்தி நான் சுயமாவே போயிருவேன் அப்படின்னா வழி தெரியாத சாரதி மாதிரி. வழி தெரியாதவன் நானே கண்டுபிடிச்சு போயிடுறேன்னா அவன் எப்படி போய் சேருவான்? கண்டிப்பா போய் சேர முடியாது. ஆகவே இந்த சாரதியினுடைய முதல் தகுதி என்ன? அறிவு தேவை சாரதிக்கு. விஞ்ஞானம், விஞ்ஞானம் என்றால் அறிவு தேவை. எதை பற்றிய அறிவு? சாத்திய சாதனம், எங்கு போய் சேர வேண்டும்ங்கிற அறிவு சாரதிக்கு தெரிந்திருக்க வேண்டும். எப்படி போக வேண்டும் என்ற அறிவும் இந்த எப்படி போக வேண்டும்ங்கிற அறிவை எப்படி தெரிய வேண்டும்?
அவன் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல கேட்டு புரியல அப்படின்னு சொன்னா இனி ஒரு இடத்துல கேட்கணும். 4 பேர்த்துக்கிட்ட தெளிவா புரிகிற வரைக்கும் விசாரம் செய்யணும். இப்போ சில பேர்த்திட்ட நம்ம வழி கேட்டோம்னு வச்சுக்கோம், புதுசா ஊருக்கு போயிருக்கோம், தெரியலன்னா அவர்கள் தெரியாதுன்னு சொல்லாட்டி பரவாயில்ல, இப்படியே நேரா போங்க போய் சேர்ந்துருன்றுவார்கள். அது அவர்களுக்கு தெரியாம இருக்க. அப்புறம் நேரா போகணுன்னு அவர் சொல்லுவார் பின்னாடி திரும்பி போங்கன்னு சொல்லி. நமக்கு சந்தேகமா இருந்தா ஒரு இடத்துலங்கிறது 4 இடத்துல நின்று விசாரம் செய்து இதுதான் மார்க்கம்னு ஊர்ஜிதம் செய்ததற்கு அப்புறம் போகணும். அந்த விசாரிக்கணும். இந்த சாரதி சில பேர் டிரைவர் அப்படி இல்லை, போயிடுவோம் போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு போவார்கள், பிறகு திரும்பி வருவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அந்த சாரதி புத்தி, அந்த இடத்துல புத்தி சரண்டர் ஆகணும். சாரதிக்கு புத்தியை மற்றவர்களிடமிருந்து அறிவை பெற வேண்டும், இல்லைன்னா அந்த சாரதிக்கு போக முடியாது. இனி அதே போல புத்திக்கு வந்தால், இந்த புத்தியானது லட்சியத்தை தெரிந்திருக்க வேண்டும். இந்த லட்சியம் என்ன லட்சியம் என்று தெரிந்திருக்க வேண்டும். சில சமயங்களில் தவறான லட்சியத்தையே இதுதான் என்னுடைய லட்சியம்னு சில புத்தி நினைச்சிட்டு அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியான லட்சியம் மோட்சம்தான் என்னுடைய லட்சியம்னு புத்தி முடிவு செய்து விட்டதுன்னு வச்சுக்குவோம், அது ஒரு பெரிய படி. சரியான சாத்தியத்தை தேர்ந்தெடுக்கிறதே ஒரு படி. தேர்ந்தெடுத்ததற்கு அப்புறம் அந்த புத்தி என்ன செய்யணும்? பலருடைய வாழ்க்கையில மோட்சத்தை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் செய்கிற அடுத்த தவறு என்னன்னா, அந்த புத்தியானது இதுதான் சாதனை என்று தெரியாமல் அது தானாகவே செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. எப்படி? நானே படிச்சுக்குவேன், நானே ஜபம் பண்றேன், நானே தியானம் செய்கின்றேன், மோட்சத்தை அடைந்து விடலாம். இதுக்கு எதுக்கு சாஸ்திரம், எதுக்கு குரு கிட்ட போகணும்னு இந்த புத்தியானது சரணடைகிறது, அதை அந்த அபிமானத்தை விடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்னா இனியொருவரிடம் போய் கேட்கணும்னு சொன்னா அந்த புத்தியானது சரணடைந்து இருக்க வேண்டும், பணிவெல்லாம் இருக்க வேண்டும். ஆகவே புத்திக்கு இருக்க வேண்டியது சாத்திய ஞானம், சாதன ஞானம். இதை சுருக்கமா என்ன சொல்லலாம்? விவேகம். இப்போ புத்திக்கு விவேகம் இருக்க வேண்டும். எங்கு போக வேண்டும், எப்படி போக வேண்டும், இது தெரியல அப்படின்னு சொன்னா இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தியத்தையும் புத்தி சாஸ்திரத்தின் மூலமாக, சாதனையையும் சாஸ்திரத்தின் மூலமாக தெரிந்திருக்க வேண்டும். இனி அடுத்ததாக குதிரைக்கு வருவோம். குதிரைகள் இந்திரியங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த புத்தி நம்ம மோட்சத்தை நிச்சயம் பண்ணிடுதுன்னு வச்சுக்குவோம். என்ன நம்ம படிக்கிறது? உபனிஷத் மோட்ச சாஸ்திரம். இந்த புத்தியானது சாத்தியத்தை நிச்சயம் செய்து விட்டது. என்னுடைய சாத்தியம் மோக்ஷம். நான் இந்த மோக்ஷத்தை, 4வது புருஷார்த்தத்தை அல்லது கட்டோபனிஷத்தினுடைய சொல்படி ஸ்ரேயஸை அடைய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டது. இந்த புத்தி முடிவு செய்து விட்டாலும் இந்த புத்தி தன்னுடைய விருப்பத்தை நேரடியாக அமுலுக்கு கொண்டு வர முடியாது. இந்த புத்தியானது, சாரதியானது இந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டார், இதுதான் மார்க்கம்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த மார்க்கத்தின் வழியாக இந்த ரதத்தையும் எஜமானனையும் செலுத்துவது குதிரையின் மூலமாகத்தான் புத்தியானது, சாரதியானது செலுத்துவான். குதிரையினுடைய துணை அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம். குதிரையினுடைய வசம் அவன் கையில இல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவனுக்கு மார்க்கம் தெரிஞ்சிருக்கலாம், லட்சியம் தெரிஞ்சிருக்கலாம், ரதம் நல்லா இருக்கலாம், போய் சேர மாட்டான். காரணம் என்ன? குதிரைகள் வேறு எங்காவது அவனை இழுத்து கொண்டு சென்று விடும். ஆகவே இந்த குதிரைகள் என்ன செய்திருக்க வேண்டும்? அடக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த சாரதிக்கு குதிரை தன்னுடைய வசத்தில் இருந்தால்தான், அந்த சாரதிக்கு குதிரை எப்பொழுது வசத்தில் இருக்க வேண்டும்? மீதி எல்லாம் சாரதிக்கு தெரிஞ்சிருக்கணும். சாத்தியம் தெரிஞ்சு, மார்க்கம் தெரிந்து, ரதம் நல்ல கண்டிஷன்ல இருந்து, இவ்வளவு இருந்தாலும் போதாது. அந்த குதிரை மிக மிக முக்கியம். அந்த குதிரைகளெல்லாம் கையில் இருந்தா தான் அந்த மார்க்கத்தில் விட முடியும். அதே போல நம்மளுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நாம் முடிவு செய்து விட்டோம், இந்த ஜீவாத்மா முடிவு செய்து விட்டான் மோட்சத்தை அடைஞ்சிருவோம்.
புத்தியும் தெரிந்து விட்டது, மோட்சத்தை அடைந்து விடலாம், மோட்சத்தை தான் அடைய வேண்டும்னு புத்திக்கும் தெரிஞ்சாச்சு. இனி அடுத்தது புத்தியானது அதற்கான மார்க்கம் என்ன, ஞான யோகம், சாஸ்திர விசாரம், அதுவும் புத்திக்கு தெரிஞ்சாச்சு. இவ்வளவு இருந்து சாஸ்திர விசாரம் எல்லாம் செய்ய வேண்டுமென்றால் அல்லது இந்த சாதனையில் ஈடுபடுத்த வேண்டுமென்றால் புத்திக்கு யாருடைய துணை தேவை? நம்முடைய இந்திரியங்களினுடைய துணை தேவை. தாது பிரசாதாத் மகிமான மாத்மனக என்று நம்ம பார்த்தோம், சென்ற வள்ளியில பார்த்தோம். தாது பிரசாதாத் மகிமான மாத்மனக. தாது என்றால் இந்திரியங்கள். நம்மளுடைய இந்திரியங்களினுடைய அனுகிரகத்தினால் ஆத்ம தத்துவத்தினுடைய மகிமையை தீரர்கள் பார்க்கிறார்கள் என்று உபனிஷத் சொல்லுச்சு. நான் அங்க சொன்ன இதனுடைய விளக்கம் பிறகு பார்ப்போம். இப்போ இந்திரியங்களினுடைய அனுகிரகம் என்னன்னா அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் அதனுடைய அனுகிரகம். அது வேற எந்த அனுகிரகமும் நமக்கு செய்ய வேண்டாம். நமக்கு உபகாரம் செய்யக்கூடாது, உபத்திரம் செய்யாமல் இருக்கிறதே உபகாரம் தான். சில சமயம் பெற்றோர்கள் குழந்தைகளை சொல்லுவார்கள், நீ உபத்திரம் பண்ணாமல் இருக்கிறது தான் உபகாரம் என்று சொல்லுவார். அப்படி அந்த இந்திரியங்கள் நமக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பதே அது செய்கின்ற நமக்கு பேருதவி. இப்போ இந்திரியங்களானது கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இனி நம்ம ரதத்துக்கு செல்லுவோம். இந்த சாரதியானவன் இந்திரியத்தை எப்படி கட்டுப்படுத்துவான்? நேரடியாக அமர்ந்த இடத்திலிருந்து இந்திரியத்தை அவன் கட்டுப்படுத்துவதில்லை. மனதின் மூலம், கயிற்றின் மூலமாகத்தான், கடிவாளத்தின் மூலமாகத்தான் அந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்த முடியும். இப்போ இந்திரியத்திற்கும் சாரதிக்கும் இணைக்கின்ற அந்த கயிறு தான் இங்கு நாம் மனமாக பார்க்க இருக்கின்றோம். அந்த கடிவாளம் அவனுடைய கையில் வச்சிருக்கணும். சில சமயங்களில் குதிரை வேகமாக போகும்போது கடிவாளத்தை விட்டுருவார்கள். அந்த கையில் இருக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், போய் சேர மாட்டோம். அதே சமயத்தில் கடிவாளத்தை இழுத்தா அந்த குதிரைக்கு அது உரைக்கணும். அந்த மாதிரி கடிவாளம் நல்லா டைட்டாக வச்சிருக்கணும், அந்த பல்லில் வச்சிருக்கணும். அது ஒரு இழுத்ததுன்னா குதிரை கொஞ்சம் வலி கொடுக்கணும். அதே போல நம்மளுடைய மனதை என்ன செய்ய வேண்டும்? இந்திரியத்தை கட்டுப்படுத்துவதற்கு மனசு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மனசு அடங்குதுன்னு வச்சுக்குவோம், இந்திரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். மனசு அடங்காமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்திரியங்கள் ஆடிக்கொண்டே இருக்கும். இப்போ மனதினுடைய வேகம்தான் இந்திரியத்தில் வெளிப்படுகின்றது. இப்போ மனதுக்கு அடக்கம் இல்லை என்றால் இந்திரியங்களும் அடக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மனம் இந்திரியம் விஷயத்தில் ஒன்றுக்கொன்று சார்ந்து இருக்கின்றது. முழுமையாக அந்த உதாரணத்தில் பொருந்தி வராது. இந்திரியத்தை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த மனம் அடங்கும், மனதை அடக்க அடக்க இந்திரியமும் அடங்கும். இந்த ரெண்டு என்னைக்குமே சார்ந்து இருக்கு, ஒன்றை ஒன்றை சார்ந்து இருக்கின்றது. இப்போ நம்ம ரெண்டையும் கட்டுப்படுத்தணும், மனதையும் கட்டுப்படுத்த வேண்டும், இந்திரியத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஆகவே நல்ல சாரதி என்றால் சாத்திய சாதன ஞானத்தை அடைந்தவன், ஒழுங்கான ரதம், கயிறும் அந்த குதிரையும் ஒழுங்காக இருக்கின்ற கடிவாளம், கட்டுப்படுத்தப்பட்ட குதிரைகள், இவ்வளவு இருந்ததுன்னு வச்சுக்குவோம். இந்த எஜமானனுடைய நிலை என்ன? அவனுடைய லட்சியத்துக்கு போய் சேருவான். இதில் ஏதாவது 1-2 குறைஞ்சது அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேருவான் எஜமானன். காரணம் என்ன? அந்த குதிரை அவனை எங்காவது தூக்கி போட்டுட்டு போயிடும். எஜமானன் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர மாட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சாதனைகள் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? முதல்ல சரீர ஆரோக்கியம், அது ஆரம்ப நிலை. அதற்கு அடுத்தது புத்தி. இங்கு சொல்ல வந்த சாதனை புத்திக்கு விவேகம் தேவை, விவேக ஸ்துதி. இந்த விவேகம் இருந்தால்தான் புத்தியானது அந்த லட்சியத்தை நோக்கி செல்லும். அந்த விவேகம் 2 படியா பார்த்தோம். சாத்தியம், சாதனம். எதை அடைய வேண்டும், அதற்கு எது சாதனம் என்கின்ற விவேகம். இந்த விவேகம் மட்டும் இருந்துடுதுன்னு வச்சுக்குவோம், மனசும் இந்திரியமும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் அறிவு இருக்கும், ஆனால் அந்த அறிவை நாம் வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியாது. நம்முடைய பலருடைய பிரச்சனை என்ன தெரியுமோ?
எது தர்மம் எது அதர்மம்ங்கிற அறியாமையினால் அல்ல, இந்த தர்மத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல தான் கஷ்டமா இருக்கு. தர்ம அதர்ம பற்றி அறியாமை ஒரு காலத்தில் இருக்கலாம். சாஸ்திரம் எல்லாம் கொஞ்சம் படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நல்லா தெரியும், இதை நான் செய்யணும், இதை நான் செய்யக்கூடாது, இந்த விஷயத்துக்கு நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அறிவு நல்லா சொல்லும். ஆனால் இந்த மனமும் இந்திரியமும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த அறிவுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த சாரதிக்கு நல்ல அறிவு இருக்கு, எங்க போகணும் எப்படி போகணும்னு சொல்லி. இந்த குதிரைகளும் கடிவாளமும் அவன் கையில கிடைக்கல, ஒழுங்கா இல்லை என்றால் அவன் எப்படி போக முடியும்னா, எல்லாற்றுடைய நம்ம கேஸே இதுதான். புத்தி இருக்கு, ஆனால் இந்திரியங்களும் மனமும் கட்டுப்படுத்தப்படாததனால் தான் என்னாகின்றது, இந்த அறிவானது ஒன்றும் வாழ்க்கையானது வேறாகவும் இருக்கின்றது. இந்த அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? இந்த புத்தி இந்திரியத்துல தான் கட்டுப்பாடு இல்லாதது. ஆகவேதான் நமக்கு எவ்வளவு தூர புத்தி இருக்குதோ அப்படிப்பட்டவர்கள் நாம் அல்ல, எப்படிப்பட்ட மனதை உடையவர்களோ அவர்கள்தான் நாம். இப்போ நான் யாருன்னு சொன்னால் எப்படிப்பட்ட மனதை உடையவனோ அதுதான் நான். என்னென்னலாம் அறிவை உடையவனோ அது நான் அல்ல. காரணம் என்ன? ஸ்டேஜில் தான் அந்த அறிவு வேலை செய்யும், வாழ்க்கைக்கு வந்தால் அந்த அறிவு வேலை செய்யாது. ஸ்டேஜ்னு சொன்னால் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது, மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது அறிவு வேலை செய்யும். ஆனால் நமக்கு என்று வரும்பொழுது அந்த அறிவு பயன்பட வேண்டுமென்றால் அது மனதிற்குள் வர வேண்டும். அது அந்த அறிவானது மனம் இந்திரியங்களுக்குள் சென்றிருக்க வேண்டுமென்றால் இந்திரியம் மனம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த கேள்வி எல்லா சாஸ்திரத்திலையும் இருக்கு. இப்போ அர்ஜுனன் கீதையில 3வது அத்தியாயத்துல கேட்கின்றான். பல இடங்கள்ல ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்வி என்னவென்றால், தெரிந்தும் ஒருவன் ஏன் தவறு செய்கின்றான்? மகாபாரதத்துல துரியோதனே சொல்றான், எனக்கு தெரியுது தர்மம் எது அதர்மம் எது, ஆனாலும் பொறாமப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் பொறாம வருதே அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப தெரிந்தும் ஒருவன் ஏன் தவறு செய்கின்றான், இந்த ஒரு கேள்வி எல்லா பிரகரண கிரந்தங்கள் முக்கியமான சாஸ்திரங்கள்ல எல்லாம் வருது. அதற்கு எல்லா இடத்துலையும் கொடுக்கிற பதில் என்ன? தெரிகிறதுங்கிறது புத்தியில, உன் வாழ்க்கைங்கிறது மனசோட இருக்கு. இப்போ நம்ம நம்மளுடைய மனசோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர புத்தியோட வாழ்றதில்லை. நம்மளுடைய மனசோட தான் நம்ம அபிமானம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகவே நம்மளுடைய மனம் நம்மளுடைய இந்திரியம் இந்த 2 கட்டுப்பாடுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்டுப்பாடு இல்லாம அறிவை மட்டும் வளர்த்திட்டு வந்துட்டோம்னு வச்சுக்குவோம், இந்த அறிவு நமக்கு இருக்கும். இந்த அறிவு எவ்வளவு பிரயோஜனம் கொடுக்கும்னா, எவ்வளவு தூரம் மனக்கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறோமோ அவ்வளவு பிரயோஜனம் அந்த அறிவுகிட்ட இருந்து வரும். மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இல்லை என்றால் அந்த அறிவும் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. இங்கு மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடுனா தார்மீகமான வாழ்க்கை. பிறகு மனசில் இருக்கிற சில வேல்யூஸ், கோபப்படாமல் இருக்கிறது, தெய்வீக சம்பத் பார்த்துட்டு இருக்கிறோமே அந்த தெய்வீக சம்பத்தெல்லாம் மனதில் இருக்க வேண்டிய பண்புகள். இந்திரியத்தில் ஒழுக்கம், நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்லதை சுவைத்து, இப்படி எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்மளுடைய மேன்மைக்கு பயன்படுமோ அதை மட்டும் பயன்படுத்துவது. இந்த 3 சாதனைகள் தான் இங்கு சொல்லப்படுகின்றது. விவேகம், மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு. விவேக தெரிந்த சாதனை. மனக்கட்டுப்பாட்டுக்கு என்ன பெயர் பார்த்துருக்கோம்? சமக அப்படின்னு பார்த்துருக்கோம் எங்க சாதன சதுர்த்திய சம்பத்தியில். இந்திரிய கட்டுப்பாட்டுக்கு நம்ம பார்த்த பெயர் தமக. இந்த 3 சாதனை தான் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த முழு கற்பனையே எதற்காகன்னா இந்த 3 சாதனைக்காகத்தான். விவேக, சமக, தமக. அறிவு, மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு. இது 3 சேர்ந்து இருந்தால் ஒருவன் இந்த பிறவியிலேயே நிச்சயமாக லட்சியத்தை அடைவான். சில பேர் சாஸ்திரம் படிக்கும்போது எனக்கு இந்த பிறவியில் வராட்டியும் பரவாயில்ல, அடுத்த பிறவியில் வரட்டும்னு அவ்வளவு கான்ஃபிடென்ஸோட படிப்பார்கள். அவசியம் அல்ல. இந்த 3ம் இருந்து விட்டால் இந்த பிறவின்னு சொல்ல வேண்டாம், இப்பொழுதே நாம் அந்த லட்சியத்தை அடைவோம். இனி நம்ம மந்திரத்திற்குள் வருவோம். யஹ து அவிஞானவான் பவதி.
யக எவனொருவன் அவிஞானவான். இங்கு முதலில் யமதர்மராஜா நெகட்டிவா சொல்றார், எதிர்மறையா சொல்றார். விஞ்ஞானவான் என்றால் என்ன? அறிவை உடையவன். அவிஞ்ஞானவான் என்றால் அறிவை இல்லாதவன். இது யாருக்கு போகுது? புத்திக்கு போகுது. அறிவு இல்லாத புத்தியை உடையவன் விஞ்ஞானவான் பவதி, அவிஞ்ஞானவான் பவதி. அறிவு மட்டும் இல்லாம இருந்தா போதாது, அறிவு மட்டும் இல்லை என்று இங்கு சொல்லவில்லை. பிறகு என்ன கிடையாது? அயுக்தேன மனசா சதா. மனசா என்றால் அப்படிப்பட்ட மனதுடன் கூடியவன். எப்படிப்பட்ட மனம்? அயுக்தேன. யுக்த மனக என்றால் கட்டுப்படுத்தப்பட்ட மனம். அயுக்தக என்றால் ஒழுங்குபடுத்தாத, கட்டுப்படுத்தாத. கட்டுப்படுத்தாத மனதையுடன். எப்பொழுது அவனுடைய மனம் கட்டுப்படுத்தப்படவில்லைன்னா யமதர்மராஜா சொல்றார், சதா, எல்லா நேரத்திலையும். கனவுலையும் கூட மனம் கட்டுப்பாடாது. ஏன்? தேவையில்லாத கனவு தான் வந்துட்டு இருக்கும். ஆகவே சதா, எல்லா காலத்திலும் அவனுடைய மனம் அவனிடம் கிடையாது. அயுக்தேன மனசா சதா. இப்படி இருக்கிறவனுக்கு அவனுடைய இந்திரியங்களினுடைய நிலை என்ன? தஸ்ய இந்திரியாணி. அவனுடைய இந்திரியங்கள் அவஷ்யாணி பவந்தி. அவனுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் சென்றுவிடும். அவனுடைய இந்திரியங்கள் அவனை வஷ்யம் என்றால் இந்த இடத்துல வசக, நம்ம கட்டுக்குள் இருப்பது. அவஷ்யாணி என்றால் கட்டை மீறி சென்றுவிடும். எப்படி? துஷ்ட அஸ்வாகா இவ சாரதேகே. சாரதேகே என்றால் சாரதியினுடைய துஷ்ட அஸ்வாகா இவ. துஷ்ட அஸ்வாகா என்றால் கட்டுப்பாட்டை மீறிய, கட்டுப்படுத்தப்படாத குதிரைகளை போல அவனுடைய இந்திரியங்கள் கட்டுப்படுத்தாமல் அவனை நாசத்திற்கு எடுத்து செல்லும். இப்போ நம்மளைய வேற யாரும் நாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய இந்திரியங்களே நம்மை நாசப்படுத்தி விடும். மண்டோதரி அப்படி சொல்லிட்டு தான் அழுகிறார். ராவணன் இறந்ததற்கு பிறகு உன்னை கொன்றது உன்னுடைய இந்திரியம்னு சொல்லிட்டு தான் அழுகின்றாள். அவஷ்யானி, இந்திரியங்கள் நம்மை கட்டுப்படுத்தாமல் எடுத்துக்கொண்டு சென்றுவிடும். யாரை போல? சாரதேகே. எப்படிப்பட்ட சாரதி? அவிஞ்ஞானவான், புத்தி இல்லாத சாரதியினுடைய ஒழுங்கில்லாத கடிவாளத்தை உடைய துஷ்ட அஸ்வங், மோசமான கட்டுப்படுத்தப்படாத குதிரை என்ன நிலைக்கு சென்று விடுமோ அந்த நிலை அடைந்து விடும். இனி அடுத்த மந்திரத்தில் நேரடியாக வர்றார். அறிவுடைய சாரதி, ஒழுங்கான மனம், கட்டுப்படுத்தப்பட்ட குதிரை போல் இருக்கும் என்று கூறி, பிறகு அவர்களுடைய பலன் என்ன? மோக்ஷம் என்ற பலனை அடைவார்கள் என்றெல்லாம் கூறுவார். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.